ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அடிப்படை விகிதசம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம். ஃபஸ்ட்டு இந்த தேற்றத்துக்கு வரையறதுக்கு ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள், அதுக்கு பிசிக்கு பேரலாக டிஇ அப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இந்த ஆங்கிள் 1, இதுவும் 1. அடுத்தது சியும் இயும் 2 அப்படிங்கிறது ஆங்கிள் குறிச்சிக்கணும். தேர்டு ஏங்கிறது காமன் ஆங்கிள் 3 குறிச்சிக்கணும். ஸோ இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு கூற்று எழுதுங்க. கூற்று: ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சமவிகிதத்தில் பிரிக்கிறது. ஸோ அது என்னென்னா, ஒரு நேர்கோடு அப்படிங்கிறது டிஇ அப்படிங்கிற ஒரு நேர்கோடு எடுத்துக்கிறோம். முக்கோணம்ங்கிறது ஏபிசி அப்படிங்கிற முக்கோணத்துக்கு ஒரு பக்கம், எந்த பக்கம் பிசிங்கிற பக்கத்திற்கு இணையாகவும், இந்த பிசி பக்கத்துக்கு இணையாகவும் மற்ற இரண்டு பக்கங்கள் என்னென்னா ஏபியும் ஏசியும், இந்த ரெண்டு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் இந்த கோடு அவ்விரண்டு பக்கங்கள் இருக்கு இல்லையா, ஏபி ஏசி, அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. அதான் இங்கே ஒன்றுனா, ஸோ இதுவும் ஒன்று தான், இங்கே 2, இது 2, இது 1. ஸோ இந்த ஆங்கிள் போட்டு குறிச்சிக்கணும். அடுத்தது ஃபஸ்ட் நிரூபணத்தில் கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் டி அப்படிங்கிறது ஏபியின் மேலுள்ள புள்ளி, இ அப்படிங்கிறது ஏசியின் மேலுள்ள புள்ளி. அதாவது இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிருந்த ட்ரையாங்கிளில் டி அப்படிங்கிறதுனா ஏபி அப்படிங்கிற பக்கத்தில் வரைஞ்சிருக்க ஒரு புள்ளி, மேலுள்ள ஒரு புள்ளி. இ அப்படிங்கிறது ஏசியின் மேல் உள்ள ஒரு புள்ளி, அதுதான் மென்ஷன் பண்ணி காட்டுறோம். அடுத்தது நிரூபிக்க அப்படிங்கிறதுல ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி, அதாவது ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி, இந்த அதை எழுதி காட்டுறோம். அடுத்த அமைப்பில் டி இஸ் பேரலல் டு பிசி, அது டிஇ இஸ் பேரல் டு பிசி அப்படிங்கிறது அமைப்பை நம்ம வரைஞ்சி காட்டுறது தான் டி இஸ் பேரல் டு பிசி. இது வரைக்கும் எழுதிடணும். அடுத்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ ஈக்குவல் டு 1. காரணம் என்ன அப்படின்னா, ஒத்த கோணங்கள் சமம், டி இஸ் பேரலல் டு பிசி. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் நம்ம 1 2 3 கொடுத்துருப்போம் இல்லையா. ஃபஸ்ட்டு எதை ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 1ங்கிற ஆங்கிளையும் அடுத்த பாயிண்டில் 2ங்கிற ஆங்கிள் என்னன்னு கட்ட போகிறோம். அடுத்து 3ங்கிற ஆங்கிள் எதை குறிக்கிறது அப்படிங்கிறத ரீசனாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஏபிசி, அடுத்தே மாதிரி இங்கே ஏடிஇ, இந்த ரெண்டு பகுதி தான் ஒன்று. அப்போ அது ரெண்டே எழுதி காமிச்சிட்டு, காரணம் என்னென்னா ஒத்த கோணங்கள் சமம், அதாவது பிசி இஸ் பேரலல் டு பிஇ அப்படிங்கிறதுக்காக தான் இது எழுதுறது. அதே மாதிரி இந்த ரெண்டாவது கோணம் என்னன்னு காட்ட போகிறோம். ரெண்டாவது கோணம் என்ன, கோணம் ஏசிபி ஈக்குவல் டு கோணம் ஏஇடி ஈக்குவல் டு 2. சேம் அதே ரீசன் தான், ஒத்த கோணங்கள் சமம், டி இஸ் பேரலல் டு பிசி. அதாவது ஏசிபி, இப்போது இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, ஏசிபி இது 2, அதே மாதிரி ஏஇடி இந்த கோணம் 2, இந்த ரெண்டு கோணங்களும் சமம். காரணம் என்னென்னா ஒத்த கோணங்கள், டி இஸ் பேரலல் டு பிசி. ஸோ இந்த ரீசன், ரெண்டுக்கும் ஒரே ரீசன் தான். ஃபஸ்ட்டு 1ங்கிறது காட்ட போகிறோம், ரெண்டாவது கோணம் என்ன அப்படிங்கிறது காட்டுறோம். தேர்ட் ஒனில் ஆங்கிள் டிஏ இஸ் பேரலல் டு ஆங்கிள் டிஏஇ ஈக்குவல் டு பிஏசி ஈக்குவல் டு 3. காரணம் என்னென்னா கோணம் ஏ அப்படிங்கிறது பொதுவானது, அதாவது டிஏஇயும் பிஏசி, டிஏஇ அடுத்தது பிஏசி ரெண்டுக்கும் பொதுவாக இந்த ஏங்கிற ஆங்கிள் இருக்கிறனால இந்த ஆங்கிள் 3 அப்படிங்கிறது பொதுவானது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட் இந்த 3 பாயிண்ட் எழுதிட்டு ரீசன் எழுதிடுறோம். இது 3மே சமமாக இருக்கிறனால இப்போது therefore triangle ABC is similar to triangle ADE. ரீசன் என்ன, ட்ரிபிள் ஏ விதி. அதாவது இந்த முக்கோணமும் சின்ன முக்கோணம் இருக்கு இல்லையா, ஏடிஇங்கிற முக்கோணமும் பெரிய முக்கோணம் ஏபிசிங்கிறதும் சிமிலர் ட்ரையாங்கிள், அதாவது வடிவத்த முக்கோணமாக இருக்குது. அதுதான் அடுத்த பாயிண்ட் எழுதியிருக்கிறது. அடுத்தது ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. காரணம் என்ன, ஒத்த பக்கங்கள் விகித சமம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு ஏபி பை ஏடி எங்கே இருக்குது, ஏபி பை ஏடி, அதே மாதிரி ஏசி பை ஏஇ. ஃபஸ்ட்டு பெரிய லைன் ஏபி பை ஏடியும், அதே மாதிரி இந்த பக்கம் ஏசி பை ஏஇ அப்படின்னு ஈக்குவலாக நம்ம காட்டுறோம் ஃபஸ்ட்டு பாயிண்டில். அடுத்தது இந்த ஏபியும் ஏசியும் இருக்கு இல்லையா, அதை நம்ம 2ஆக பிரித்து காட்டுறோம். எப்படி அப்படின்னா, இப்போ ஏபியை எப்படி பிரிக்கலாம், ஏடி ப்ளஸ் டிபின்னு பிரிக்கலாம். அதே மாதிரி ஏசியை ஏஇ ப்ளஸ் இசின்னு பிரிக்கலாம். ஸோ பெரிய கோடை 2 பகுதியை காட்ட போகிறோம். அதாவது ஏபிங்கிறத ஏடி ப்ளஸ்
டிபி. அதே மாதிரி ஏசியை ஏஇ ப்ளஸ் இசின்னு காட்ட போகிறோம். ஸோ அதுதான் இங்கு அடுத்த ஸ்டெப்பில் ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. ஃபோர்த்து ஸ்டெப்பில் என்ன எழுதுகிறோம்னா இந்த ரெண்டுக்கும் பொதுவாக வகுத்தல் ஏடி இருக்கு இல்லையா, அது தனித்தனியாக எழுதுகிறோம். அப்போ ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி, இங்கே ஏஇ ப்ளஸ் ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. ஸோ ரெண்டுமே இது கேன்சல் பண்ணோன்னா 1 ப்ளஸ் டிபி பை டி ஏடி, இங்கே 1 ப்ளஸ் இசி பை ஏஇ. அடுத்தது இப்போ இந்த ஒன்றும் கேன்சல் ஆகிடும், ஒன்றும் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ என்ன இருக்கும் மிச்சம் டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க, தலைகீழாக எடுத்து எழுதணும்னா ரெண்டு பக்கம் தலைகீழாக எழுத போகிறோம். அப்போது ஏடி பை டிபின்னு வரும், இந்த பக்கம் ஏஇ பை இசி. ஸோ நம்ம நிரூபிக்க வேண்டியது என்ன, ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒன் தேற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.